ஐயா, இந்த கூட்டத்தை நடத்துறது யாரு? இந்த கூட்டத்தை நடத்துறது யாரு? அவங்க கிட்ட தான் நானும் கொடுக்குறேன். நீங்க இடையில வந்து பேசுறீங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. உங்க கருத்து சொல்லும் போது நாங்க எதுவும் தெரியும் இல்லையா? அந்த குவாரி திட்டமிட்டு நீங்கள் நடைபெற்றால் எங்கள் அண்ணன் செந்தில் சீமானை கொண்டு வந்து இந்த போராட்டம் உறுதியாக நடக்கும். அந்த குவாரியை செயல்பட விட மாட்டோம் என்று ஆணித்தரமாக சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த குவாரி 893 ஒரு குவாரி செஞ்சிருக்காங்க. ஐயா சொல்றாரு அதெல்லாம் அரசு கொடுத்துரும், சரியா வரல அதெல்லாம் அரசு கொடுத்தோம், எப்படி இருந்தோ அரசு என்ன திட்டம் சொல்லிச்சோ அது மாதிரி செயல்படி கொடுத்துருக்காரு. நேற்று போய் பார்க்கணும், அந்த குவாரியில கல்லு மட்டும்தான் நிறைய நடக்குது. எந்த செடி கொடியும் வச்ச செடி கொடி ஒன்று காட்டி பார்ப்போம். இப்ப 896 அந்த குவாரியில பச்சை பசேன்னு அப்படி போர் பக்கமா நிறைய இருக்கு. அதெல்லாம் எடுத்துட்டு இந்த கரும்புகளை வெட்டி தான் எங்க மக்களுக்கு அஜனி கிராமத்துக்கும் ஏரியூர் மக்களுக்கும் ஒன்றிச்சு செய்வீங்க அப்படின்னா அப்படியே அந்த திட்டமே எங்களுக்கு தேவையில்லை. அப்படி மீறி செயல்பட்டா எங்க அண்ணனோட உத்தரவு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள், நான் களத்துக்கு வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். எனக்கு வாய்ப்பு நன்றி, வணக்கம். இதுல கல்குவாரி இருக்கிற பசுமையான மரங்களை குறைச்சி எடுத்துதான் கல்குவாரி எடுத்து போறாங்க. அந்த கல் எடுத்து பார்க்கப்படுறது அழிச்சிடுறாங்க. நீங்க வைக்கிற மரம் 2600 மரம் வைக்கிறாங்க. அந்த 2600 மரமும் வளர்றது குறைச்சி வச்சு 3 ஆண்டுகள் வருமா? அது கம்பல்சரி 2600 மரமும் வராது. நீங்க 1700 மரம் கம்பல்சரி வந்து சொல்றாங்க. ஆனா 1700 மரத்துல நீங்க என்ன பாதுகாப்பு பண்ணி அதை வளர்த்துவாங்க அப்படின்றது ஒரு கேள்வியே தான் இருக்கு. இப்ப நீங்க எடுக்கிற உள்ளூர் மக்கள் இதுல பலனடைகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல வேலை செய்யறது 30 பேர் தான் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த 30 பேர் தான் வெளியில போய் வேலை செய்யறாங்க, மற்றவங்க யாரும் இங்கதான் இருக்காங்க அப்படின்னு இல்ல. இங்க 30 பேர் தான் பயனடைகிறாங்க. இதுல கனிம எடுத்து போறதுனால இங்க இருக்கிற சுற்றுச்சூழல் தான் பாதிக்கப்படுகிறது. இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். வணக்கம், என்னோட பேர் கோகுல்ராஜ். இதே அச்சநிலை பஞ்சாயத்தை சேர்ந்தவர் தான். நானும் முன்னில் கொள்வதுதான். இந்த குவாரி அமைக்கிறதுல நான் முழுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். ஏன்னா பசுமையே இப்போ எந்த ஊரில் பசுமையாக இருக்குன்னு சொல்லுங்க. எந்த ஊர்லுமே எந்த பசுமையே இல்லை. ஒரு செடியிலோ ஒரு மலையிலோ வளர்க்கணுமா கிட்டத்தட்ட நிறைய வருஷம் தேவைப்படும். அப்பேற்பட்ட ஊர்ல இருந்துட்டு இப்போ குவாரி இருக்கிறதுக்கு அனுமதி அப்படின்னா யார் அனுமதிக்கிறாங்க? அதே அச்சநிலை பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. யாருமே இது நான் ஆதரிக்கிறேன் யாரும் இல்லை. சரிங்களா? அதிகாரிகளுக்கு ஒரு கோரிக்கை, இது
நாங்கள் தடுப்போம். இது சவாலாக நின்று யாராச்சும் நின்று பண்ணாலுமே அதுவும் எதிர்த்துள்ள நாங்கள் ரெடியாக இருக்கோம். சரிங்களா? நன்றி.